அம்மா, இது என்னோட கம்பெனி மட்டும் இல்ல, அவளோட கம்பெனியும் தான். அதனாலதான் இப்போ அவளையும் கூட கூட்டிட்டு போறேன். புரியுதுப்பா, 2 பேரும் பார்த்து பத்திரமா சந்தோஷமா போயிட்டு வாங்க. வேலைன்னு இல்லாம கொஞ்சம் வைஷுவை கூட்டிட்டு அங்க இங்கன்னு வெளியில போய் சுத்திப்பாரு. சரிம்மா என்றவன் அறைக்கு செல்ல அங்கு வைஷுவோ இவனுக்காக காத்து கொண்டிருந்தாள். ஆனால் அவளை கண்டு கொள்ளாதவன் நேராக சென்று ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு வந்து இரவு உடைக்கு மாறிவிட்டு கண்ணாடியில் சென்று தன் முகத்தை பார்த்து கொண்டிருக்க அறைக்குள் வந்து இவ்வளவு நேரமாகியும் தன்னை கண்டு கொள்ளாத கணவனை வித்தியாசமாக பார்த்து கொண்டிருந்தவள் அதற்கு மேல் பொறுமை இல்லை என்பதை போல, ஆதி, ரூம்குள்ள வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? நீங்க பாட்டு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கீங்க. இங்க ஒரு மனுஷி உட்கார்ந்து உங்களையே வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கேனே, என்ன கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டீங்க. என்ன ஆதி, என் மேல ஏதாவது கோவமா இருக்கீங்களா என்றதும் அவளை திரும்பி பார்த்தவன் அங்கிருந்து நடந்து வந்து அவள் முன்னால் நின்று தன் கையில் இருந்த பிளைட் டிக்கெட்டை அவளிடம் கொடுத்தான். அதை வாங்கி பிரிக்காமலேயே பார்த்து கொண்டிருந்தவள், என்ன ஆதி இது? நாளைக்கு காலையில பெங்களூர் போறதுக்கு பிளைட் டிக்கெட். ஆபீஸ் விஷயமா பெங்களூர் போக வேண்டியது வேலை இருக்குது. வரதுக்கு 2 or 3 days ஆகும். அதான் பிரகாஷ் பிளைட் டிக்கெட் போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு போறான் என்றதும் கட்டிலில் இருந்து படார் என்று எழுந்தவள், ஆதி, என்ன சொல்றீங்க? இப்படி திடீர்னு வந்து சொல்றீங்க நாளைக்கு கிளம்பணும்னு. ஏன் இது உங்களுக்கு முன்னாடியே தெரியாதா? தெரியாதுடி, இப்பதான் எனக்கே தெரிஞ்சது. அதனாலதான் உடனே பிளைட் டிக்கெட் போட சொல்லிருக்கேன். நாளைக்கு ஏர்லி மார்னிங் பிளைட் இருக்கு. சோ வீட்டுல அம்மா கிட்ட எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். என்னோட திங்ஸ் மட்டும் கொஞ்சம் பேக் பண்ணி கொடுத்துடுறியா? ஆதி, விளையாடாதீங்க. என் பொறுமைக்கு ஒரு அளவுதான் இருக்கு. நீங்க என்ன கஷ்டப்படுத்த பாக்குறீங்களா? என்னடி இது, பிசினஸ் விஷயமா போறதுன்னா போய் தானே ஆகணும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அது ஒரு நாளா இருந்தா பரவாயில்ல, நீங்க 3 நாள் ஆகும்னு சொல்றீங்க. 3 நாள் நீங்க இல்லாம நான் என்ன பண்ணுவேன்? வேற வழி இல்ல வைஷு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. வேலை விஷயமா தானே போறேன். வேலை முடிஞ்சதுன்னா அடுத்த நிமிஷம் கிளம்பி வந்து உன் முன்னாடி நிக்க போறேன். இல்ல, என்னால அப்படியெல்லாம் உங்களை விட்டுட்டு இருக்க முடியாது. என்னடி இது, சின்ன பிள்ளைத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? உனக்கே தெரியும்ல, பிசினஸ் சம்பந்தமா அடிக்கடி இந்த மாதிரி எல்லாம் போக வேண்டி வரும்னு. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உனக்காக நான் எங்கேயுமே போகாம எல்லாத்தையும் இங்க இருந்தே முடிச்சுக்கிட்டு இருக்கேன், வேற ஒரு ஆளை வச்சு. ஆனா இந்த தடவை கண்டிப்பா நான் போய் ஆகணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளத்தை நம்ம கம்பெனி ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். அதனாலதான் வேற வழி இல்லாம இப்ப நான் கிளம்புறேன் என்றதும் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. அதை பார்த்தவனுக்கு இதயமெல்லாம் வலிக்க தொடங்க அவளிடம் இதற்கு மேல் விளையாட வேண்டாம் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே அவள் எதுவுமே பேசாமல் அமைதியாக அங்கிருந்த கட்டிலில் அமர்ந்துவிட அவள் அருகே நெருங்கி சென்றவன் தோளில் கையை வைத்து, வைஷு, என்னாச்சுடி, ஏன் இப்படி அழுவுற? நீ அழுதா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியுமில்ல, அப்புறம் ஏண்டி என்ன இப்படி கஷ்டப்படுத்துற? நீங்க தான் என்ன கஷ்டப்படுத்துறீங்க ஆதி. வைஷு, என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கோ. நான் என்னவோ ஜாலியா ஊர் சுத்துறதுக்காக போற மாதிரி இல்ல நீ பேசிக்கிட்டு இருக்க. அங்கங்க புருஷன்காரவங்க பொண்டாட்டிய கழட்டி விட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியா டூரு அப்படி இப்படின்னு சுத்திக்கிட்டு இருக்காங்க. நான் அந்த மாதிரியா பண்றேன்? உன்னை விட்டு எங்கேயாச்சும் போறேனா? எப்பவும் உன் கூடவே தானே இருக்கேன். ஆனா இந்த தடவை வேற வழி இல்லாம நான் கிளம்ப வேண்டியதா இருக்குதுடி. என்னோட சிச்சுவேஷனை நீ புரிஞ்சு பண்ணு நான் நினைச்சேன். ஆனா நீ ஏன் என்ன புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் பேசுற என்றதும் அமைதியாக அங்கே இருந்த டேபிளில் அந்த பிளைட் டிக்கெட்டை வைத்தவள் எதுவும் சொல்லாமல் எழுந்து சென்று அவளுடைய கபோர்டை திறந்து அதிலிருந்து அவனுக்கு ஒரு பெட்டியை எடுத்து வந்து அவனுடைய துணிகளை எல்லாம் எடுத்து அடுக்கி கொண்டிருந்தாள். அவனுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கும் பொழுதே அவளால் தாங்க முடியாமல் அழுது கொண்டேதான் செய்து கொண்டிருந்தாள். அதை பார்த்த ஆதிக்கு வேதனை அதிகமாக அந்த பிளைட் டிக்கெட்டை எடுத்தவன் அவளிடம் சென்று கொடுத்து, இந்த பிளைட் டிக்கெட்ட உன்கிட்ட கொடுத்தனே, அதை வாங்கி பிரிச்சு பாக்கணும்னு கூட உனக்கு தோணலையாடி? அதை எதுக்கு ஆதி பாக்கணும்? அதை பார்த்தா எனக்கு கஷ்டமா தான் ஆகும். அதை பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. என்ன பேசுற வைஷு? உன் புருஷன் எந்த பிளைட்ல போறான், சீட் நம்பர் என்ன டைமிங்க்கு அது ரீச் ஆகும், எதுவுமே தெரிஞ்சுக்க மாட்டியா? அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப என்ன ஆக போகுது ஆதி? இன்கேஸ் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்றதும் பட்டென்று அவன் வாயை பொத்தியவளின் கண்களில் கண்ணீர் தானாக வழிய உடனே அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க ஆதி, என்ன உயிரோட கொல்ற மாதிரி இருக்குது நீங்க பேசுறது. வைஷு, என்னடி இது என்று அவள் தாடையை பிடித்து நிமிர்த்தி கேட்க, என்னால முடியல ஆதி, உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியுமான்னு தெரியல. ஆனா முயற்சி பண்றேன்.
அப்பவும் இந்த ஃபிளைட் டிக்கெட்டை நீ பிரிச்சு பார்க்க மாட்டல்ல? அவ்வளவுதானே, ஒரு நிமிஷம் இருங்க என்றவள் தன் கண்ணீரை சேலை முந்தானையால் துடைத்துக் கொண்டு அந்த பிளைட் டிக்கெட்டை கவரில் இருந்து வெளியே எடுத்தவள் அவனுடைய பெயர், அவன் செல்வதற்கான நேரம், சீட் நம்பர் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்க அங்கே 2 சீட் புக் செய்யப்பட்டிருந்தது. சற்றென்று கண்களை விரித்து பார்க்க அவன் பெயருக்கு கீழ் வைஷ்ணவி ஆதித்ய வர்மா என்ற பெயர் பதிந்திருக்க அதை பார்த்தவளுக்கு அதிர்ச்சியில் கண்கள் உறைந்தது. ஆதி, என்ன இதுல என்னோட பேர் போட்டிருக்கு? ஆமா, நீயும் நானும் போறோம்னா உன்னோட பேர் தானே போட்டிருக்கோம். என்ன சொல்றீங்க ஆதி, நிஜமாவே நம்ம 2 பேரும் சேர்ந்து போறோமா? ஆமாண்டி, என் லூசு பொண்டாட்டி. டிக்கெட்டை கையில கொடுத்தா அதை வாங்கி பிரிச்சு பார்க்காம இவ்ளோ நேரமா அழுது சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ? எது, நான் கதறி அழுதது உங்களுக்கு சீன் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கா? ஆனாலும் நீங்க ரொம்ப மோசம் ஆதி, என்னை இவ்ளோ நேரம் கலங்க வச்சிட்டீங்கல்ல. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நான் உங்களை பழி வாங்காம விடவே மாட்டேன். என்னடி பண்ணுவ என்றவன் அவள் எடையை இறுக்கமாக பிடித்து தன் அருகில் இழுக்க அவன் மார்பில் மோதி நின்றவளோ, இன்னையிலிருந்து ஒரு வாரத்துக்கு உங்களை என் பக்கத்துல கூட சேர்க்க மாட்டேன். என்னை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி அழ வச்சிட்டீங்கல்ல, இதுக்கு உண்டான பலனை நீங்க அனுபவிச்சே ஆகணும். என்னடி, நீ சொன்னா அப்படியே விட்டுருவேனா? எனக்கு தோன்றதை தான் நான் செய்வேன். நீ வேண்டாம்னு சொன்னாலும் உன்னை விட்டுற மாதிரி எனக்கு ஐடியா கிடையாது. சோ என்றவனின் கைகள் அவள் இடையில் அத்துமீற தொடங்க அவன் கையை தட்டி விட்டவளோ, போங்காதி, உங்ககிட்ட பேசிட்டு இருக்கலாம், எனக்கு டைம் இல்ல. இப்ப நான் போய் என்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணணும். இவ்ளோ நேரமா எனக்கு கடுப்பேத்திட்டு இருந்தீங்கல்ல, ரூம்குள்ள வந்த உடனே இந்த விஷயத்த சொல்லியிருந்தா நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேன். எல்லாத்தையும் பேக் பண்ணியே முடிச்சிருப்பேன். போங்க ஆதி என்றவளுக்கு அப்பொழுதுதான் யோசனை வந்தது. ஐயோ ஆதி, ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம மறந்துட்டோமே. என்னடி? குழந்தைங்கள அம்மாவும் அப்பாவும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சோ இப்ப நீயும் நானும் மட்டும் தான் கிளம்ப போறோம். பசங்களை விட்டுட்டு 3 நாள் இருக்க முடியுமா ஆதி? கொஞ்சம் கஷ்டம் தாண்டி, இருந்தாலும் இந்த டைம் நம்ம போய் தான் ஆகணும், வேற வழி இல்ல. அப்பப்போ குழந்தைங்க கிட்ட வீடியோ கால்ல பேசிக்கலாம், சரியா? ஓகே ஆதி, அந்த ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு இருக்கிற மன திருப்தி என்றவள் அவனை இறுக்கமாக கட்டிக்கொண்டு அவன் மார்பில் ஒரு முத்தம் கொடுக்க அந்த முத்தத்தை கண்மூடி ஏற்றுக்கொண்டவன் அவள் உச்சந்தலையில் தன் தாடையை பதித்து, வைஷு, உண்மை சொல்லணும்னா என்னாலுமே இந்த 3 நாள் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது செல்லம். அதனாலதான் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு உன்னையும் கையோட கூட்டிட்டு போற. என்னவோ நீ இல்லாத நாட்கள் எனக்கு ரொம்ப வெறுமையா இருக்கும்டி. என்னால கண்டிப்பா பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. அதுக்காகத்தான் உன்னை என் கூடவே அழைச்சிட்டு போகணும்னு முடிவு பண்ணிருக்கேன். நீ என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எப்பவுமே வெற்றிதான். இப்ப கூட நாம போற பிரச்சனை எவ்வளவு ஸ்மூத்தா சரியாகி நம்ம 2 பேரும் சந்தோஷமா திரும்பி வர போறோம்னு மட்டும் பாரு. நீதான் என்னோட லக்கி ஏஞ்சல் என்று கூறிவிட்டு அவள் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுக்க அதை அவளும் கண்மூடி மனதார ஏற்றுக்கொண்டாள். சரி, நீ போய் பேக் பண்ணு, எனக்கு ஒரு முக்கியமான போன் பேச வேண்டியது இருக்கு, நான் பேசிட்டு வந்துடுறேன். சரி என்றவள் அவன் போன் பேசி முடித்துவிட்டு வருவதற்குள் கடகடவென்று பெட்டியில் தங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்து அடுக்கி வைத்து அதை ஓரமாக வைக்கும் பொழுது போன் பேசிக்கொண்டே வந்தவன் அவளை பார்த்து சிரித்துவிட்டு, என்னடி 2 பேரும் சேர்ந்து போக போறோம்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா லக்கேஜ பேக் பண்ற போல இருக்கு. ஆமா, உங்க கூடவே நான் வர்றதுக்கு எனக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஏதோ ஆபீஸ்க்கு வந்து உங்க கூட கொஞ்சம் வேலை பார்க்க ஆரம்பிச்சதுனால எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இல்லனா என்னை கழட்டி விட்டுட்டு தானே போயிருப்பீங்க. அடியே மக்கு பொண்டாட்டி, அப்ப கூட உன்னை கூடவே கூட்டிட்டு போயிருப்பேனே தவிர உன்னை கழட்டி விட்டுட்டு போயிருக்கவே மாட்டேன். இவ்ளோ நாள் இருந்தும் என்னை பத்தி உனக்கு புரியலையா? நீ இல்லனா என்னால முழுசா சுவாசிக்க கூட முடியாதுடி. அப்படி இருக்கும் பொழுது உன்னை பிரிஞ்சு இருக்கிறதெல்லாம் வாழ்க்கையில நடக்கவே நடக்காத ஒரு விஷயம் என்று அவ்வளவு காதலுடன் பேசிக் கொண்டிருக்கும் கணவனை பார்த்தவளின் கண்கள் கலங்க, ஐ லவ் யூ ஆதி, ஐ லவ் யூ சோ மச். உங்களை மாதிரி ஒரு புருஷன் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க, உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டியும் தான் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க என்று கூறிவிட்டு பின்பு ஒருவர் அணைத்து கொண்டவர்கள், சரிடி, காலையில ஏர்லி மார்னிங் ஃபிளைட் இருக்கு, சோ மொபைல் அலாரம் செட் பண்ணிட்டு படுக்கலாம், அப்பதான் காலையில எழுந்திருக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். சரியாதி, நான் போய் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு பால் எடுத்துட்டு வரவா? இல்ல வைஷு, ஆல்ரெடி இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இதுக்கு மேல பால் எல்லாம் எடுத்துட்டு வர வேண்டாம், நீ வா என்று அவளை இழுத்து கொண்டு சென்று கட்டிலில் போத்தென்று விழுந்தவன் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டு, குட் நைட் செல்லம், அமைதியா தூங்கு என்று அவள் தாடையில் ஒரு முத்தத்தை பதித்து விட்டு அவனும் கண்ணை மூட
கணவனின் அந்த இறுக்கமான அணைப்பினில் அவளும் நிம்மதியாய் உறங்கத் தொடங்கினாள். அடுத்த நாள் காலை அலாரம் அடித்தவுடன் எழுந்த வைஷு முதலில் சென்று குளித்து முடித்துவிட்டு தயாராகி ஆதியை எழுப்பி விடவும் அவனும் சென்று குளித்து தயாராகி தங்களது பெட்டியை கீழே எடுத்து கொண்டு வர சரியாக அதே நேரம் கண்மணியும் ஹாலுக்கு வந்தார். அவரை பார்த்தவுடன் இருவருக்கும் ஆச்சரியம். அம்மா, உங்களை நான் தூங்க தானே சொன்னேன், எதுக்கு இந்த டைம்க்கு எழுந்திரிச்சு வந்திருக்கீங்க? இல்லாதி, நீங்க ஊர் கிளம்புறீங்க, உங்க 2 பேரையும் பார்க்காம என் மனசுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதான் நேர்ல உங்களை பார்த்து வழி அனுப்பி வைக்கலாம்னு எழுந்து வந்துட்டேன். அதுவும் இல்லாம நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே வரலடா. அம்மா, நான் இவ்வளோ நாள் உங்ககிட்ட பாசமே இல்லாம ரொம்ப வெறுப்பா தான் நடந்திருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது நீங்க மட்டும் எப்படி என் மேல இவ்வளோ பாசம் காட்டுறீங்க? என் மேல உயிரையே வச்சிருக்கீங்களே. என்னடா நீ ஏதோ கோவத்துலதான் அந்த மாதிரி நடந்துகிட்ட, அதுக்காக நானும் பதிலுக்கு அப்படி இருக்க முடியுமா? நான் பெத்த பிள்ளடா. உன்னை 10 மாசம் என் வயிற்றுல சுமந்திருக்கேன். சின்ன பிள்ளையில இருந்து ஒரு விஷயத்தையும் உன்னை பார்த்து பார்த்து வளர்த்திருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த காலத்திலயும் உன்னை என்னால வெறுக்க முடியாது. உடனே வைஷு, அத்தை, நைட்டே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா நீங்க தூங்கி இருப்பீங்கன்னு தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. ஆதி என்கிட்ட நைட்டே சொல்லிட்டாம்மா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்க பாரு, நீ போறது பெங்களூருக்கு. இது வரைக்கும் நீ அந்த ஊருக்கு போனதில்ல தான், இருந்தாலும் ஆபீஸ் விஷயமா போறதுனால கண்டிப்பா நீயும் ஆதி கூட தான் இருப்ப. சோ அவனை விட்டு எங்கேயும் போயிடாத. அத்தை, நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல, கண்டிப்பா உங்க மருமக அப்படியெல்லாம் தொலைஞ்சு போயிட மாட்டேன். என்ன வைஷு, இருந்தாலும் உனக்கு சொல்ல வேண்டியது என்னோட கடமை. ஆதி, என் மருமகளை உன் பொறுப்புல தான் அனுப்புறேன். பத்திரமா திரும்ப அவளை கூட்டிட்டு வந்து சேரு. கண்டிப்பாமா என்றவன் அவர் காலில் விழப்போக, ஒரு நிமிஷம் இருப்பா என்றவர் வேகமாக பூச்சை அறைக்கு சென்று கண்ணை மூடி தன் மகனும் மருமகளும் பத்திரமாக ஊருக்கு சென்று திரும்பி வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அங்கிருந்த விபூதி தட்டை எடுத்துக்கொண்டு வந்தவர் இருவரும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியதும் அவர்களுக்கு திருநூறை பூசிவிட்டு, நல்லா இருங்க, போற விஷயத்த நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு வாங்க. நீங்க 2 பேரும் பத்திரமா வீடு வந்து சேருங்க. குழந்தைங்களை பத்தி கவலைப்படாதீங்க, அவங்கள பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு என்று கூறும் பொழுதுதான் வைஷ்ணவிக்கு கொஞ்சம் திருப்தியாகவே இருந்தது. பின்பு அவர்கள் வெளியே வரவும் டிரைவர் ரெடியாக இருந்தார். அதை பார்த்த ஆதிக்கு ஆச்சரியமாக இருந்தது. அம்மா, நாங்களே போயிருப்போம்ல, எதுக்கு டிரைவர்னா? இருக்கட்டும்பா, என்னோட மன திருப்திக்காகத்தான். அவர் உங்களை பத்திரமா ஏர்போர்ட்ல விட்டுட்டு வந்து திரும்ப சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கும் நிம்மதியா இருக்கும். அதே மாதிரி நீ வரதுக்கு முன்னாடி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு, நான் டிரைவர் அனுப்பி வைக்கிறேன், சரியா? ஓகேமா என்றவன் அவரை இறுக்கமாக அணைத்து கொண்டு விடுவிக்க, பின்பு வைஷு அவரை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்று வாசல் வரை வந்து வழி அனுப்ப டிரைவர் அவர்களது லக்கேஜை எடுத்து டிக்கியில் வைத்துவிட பின்னாடி சீட்டில் இருவரும் ஏறி அமர்ந்தனர். வண்டி கிளம்பியதும் கண்மணி அவர்கள் இருவருக்கும் கையசைத்து விடை கொடுத்தார். ஏர்போர்ட்டிற்கு வந்த ஆதி வைஷுவை அழைத்து கொண்டு அனைத்து ப்ராசஸ்களையும் முடித்துவிட்டு பிளைட்டில் ஏறி அமர்ந்ததும் கண்மணிக்கு போன் செய்து விஷயத்தை கூறினான். சிறிது நேரத்திலேயே மொபைலை ஆஃப் செய்ய சொல்லி பணிப்பெண் வந்து கூறவும் இருவரும் தங்களுடைய மொபைலை ஆஃப் செய்து விட்டு சீட் பெல்ட் மாட்டிக்கொண்டு அமர்ந்து விட்டனர். அப்பொழுது ஆதியின் கைகளை இறுக்கமாக அணைத்து கொண்டு அவன் தோளில் சாய்ந்தவள், ஆதி, நான் நினைச்சு கூட பார்க்கல உங்க கூட நானும் வருவேன்னு. எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? இந்த 3 நாளும் என் புருஷன் கூடவே இருக்க போறேன் என்று உற்சாகமாக கூற, வைஷு, அது மட்டும் இல்ல, எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நீயும் நானும் மட்டும் தனியா எவ்வளவு ரொமான்டிக்கா இருக்கும் இல்ல? போங்க ஆதி, ஆனாலும் நீங்க ரொம்ப மோசம். நம்ம போறது பிசினஸ் விஷயமா, நீங்க என்னவோ ஹனிமூன் போற மாதிரி இல்ல பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏய், அதெல்லாம் நம்மளா ஏற்படுத்திக்கிறது. இத ஹனிமூன் ட்ரிப்பா நினைச்சா நம்ம தான் முயற்சி பண்ணி மாத்திக்கணும். அதுக்காக வாய்ப்பு கிடைக்கும்னு காத்துட்டு இருக்க கூடாது, புரிஞ்சுதா? சரியான கேடி பையன் ஆதி நீங்க. நம்ம நிஜமாவே 3 நாள் அங்க இருக்க போறோமா? ஏன் சந்தேகமா கேக்குற? இல்ல, வேலை முடிஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எனக்கு பெங்களூர் சுத்தி காட்டுவீங்களா? அதை விட உன் புருஷனுக்கு வேற என்ன வேலை இருக்கு சொல்லு, உனக்கு எப்படி எல்லாம் ஊரு சுத்தி காட்டுறேன்னு மட்டும் பாரு என்று கூற பின்பு இருவரும் அப்படியே அமைதியாக உறங்க தொடங்கினர். அதற்கு பிறகு பெங்களூர் வந்து இறங்கியவர்கள் வெளியே சென்றதும் அவர்களுக்காக கார் காத்து கொண்டிருக்க அதில் ஏறி அமர்ந்தவர்கள் அவர்களுக்கான ஹோட்டலில் சென்று இறங்கினார்கள். வைஷு, கொஞ்ச நேரம் படுத்தது தூங்கி கொடி, நமக்கு மீட்டிங் 11 மணிக்கு தான் இருக்குது, அது வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அப்படின்னா நீங்களும் வாங்காதி, நம்ம 2 பேரும் சேர்ந்தே தூங்கலாம்.
சரி என்றவன் தங்களது லக்கேஜை எல்லாம் எடுத்து ஓரமாக வைத்துவிட்டு இருவரும் அமைதியாக படுத்து உறங்கிவிட்டு எழுந்து பார்க்கும் பொழுது மணி 10 என்று காட்டியது. அதற்கு பிறகு இருவரும் குளித்து முடித்துவிட்டு ஆபீஸிற்கும் புறப்பட்டு சென்று விட்டனர். அங்கே இவர்கள் இருவரையும் முதல் முறையாக வெல்கம் செய்தனர் அங்கிருந்த ரிசப்ஷன் பெண். வைஷுவிற்கும் ஆதிக்கும் கையில் ஒரு பொக்கேவை கொடுத்து, வெல்கம் சார், வெல்கம் மேம் என்று கூறி அவர்களை அழைத்துக் கொண்டு ஆதியின் கேபினில் சென்று அமர வைத்துவிட்டு, சார், இன்னும் 10 மினிட்ஸ்ல மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும், உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா என்று கேட்க, நோ, மீட்டிங் முடிச்சுட்டு இருந்தாலும் பாத்துக்கலாம். அப்புறம் எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? ஏ சார், எல்லாரும் வந்துட்டாங்க. சரி வைஷு, அப்ப நம்ம மீட்டிங் ஹால் கிளம்பலாமா? அதான் இன்னும் 10 மினிட்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல ஆதி என்றதும், சரி வா, அது வரைக்கும் இந்த பெங்களூர் ஆபீஸ உனக்கு சுத்தி காட்டுறேன். நீ இதுக்கு முன்னாடி இங்க வந்தது இல்லல்ல? ஆமா என்று கூறி அவளின் கையை பிடித்து அழைத்துக் கொண்டு வெளியே சென்றவன் அங்கிருக்கும் அனைத்து இடங்களையும் அவளுக்கு காட்டிக் கொண்டிருக்க, அந்த அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் அனைவரும் ஆதி வைஷுவின் ஜோடியை பார்த்து பிரமித்து போயினர். வாவ், நம்ம பாஸோட வைஃப் எவ்வளவு அழகா இருக்காங்கல்ல, சான்ஸே கிடையாது. 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் செம்மையா இருக்குது. அது மட்டும் இல்ல, நம்ம பாஸுக்கும் அவங்க மிஸ்ஸஸுக்கும் 2 குழந்தைங்க இருக்காங்க. ட்வின் பேபி தெரியுமா? அப்படியா? மேம பார்த்தா குழந்தை பெத்த மாதிரியே தெரியலடி, இப்பதான் நியூ மேரேஜ் கப்பிள்ஸ் ஆன மாதிரி இருக்கிறாங்க. அவங்களுக்கு குழந்தை எல்லாம் இருக்குதா? என்னால நம்பவே முடியல என்று அவர்களுக்குள் பேசிக் கொண்டிருக்க, அதற்குள் மீட்டிங் ஹாலுக்கு சென்ற ஆதியும் வைஷ்ணவியும் பார்த்ததும் அனைவரும் எழுந்து நின்றனர். பின்பு ஆதி அவனுடைய பிரத்யேக நாற்காலியில் சென்று அமர, அவனுக்கு அருகிலேயே வைஷ்ணவிக்கு நாற்காலி போடப்பட்டிருந்தது. அவளையும் அருகில் அமர வைத்தவன், ஹலோ ஆல், இவங்க என்னோட மனைவி மிஸ்ஸஸ் வைஷ்ணவி ஆதித்யவர்மா என்று அறிமுகப்படுத்திக் கொள்ள அனைவரும் கைத்தட்டி அவளை வரவேற்றனர். பின்பு தங்களது கம்பெனி நிலவரங்களை பற்றி அனைத்தையும் கேட்டு தெரிந்து கொண்டான். வைஷ்ணவியும் இது அனைத்துமே அமைதியாக அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தாள். ஏனென்றால் அவளுக்கு இந்த அலுவலகத்தை பற்றி எதுவும் தெரியாததனால் அவள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருப்பதை அவளால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. நீண்ட நேரமாக சென்று கொண்டிருந்த இந்த மீட்டிங்கில் ஆதியுடைய பேச்சு அனைவரையும் பிரமிக்க வைத்தது போலவே தன்னவளையும் பிரமிக்க வைத்தது. நுனி நாக்கில் ஆங்கிலத்தில் அவன் சரளமாக பேசிக் கொண்டிருப்பது எதிரில் இருப்பவர்கள் கூட ஒருவித பதற்றத்துடனும் பயத்துடனும் நடுங்கிக் கொண்டே அவன் பேசுவதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தனர். தன் கணவனின் அந்த ஆளுமையை கண்டு பெண் அவளோ ஒரு நிமிடம் மயங்கித்தான் போனாள். அவனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்க, அவளை திரும்பி பார்த்தவன் ஒற்றை புருவத்தை உயர்த்தி, என்னடி என்று கேட்க, அதற்கு பிறகு தன்னிலைக்கு வந்தவள் தலையில் ஒரு தட்டு தட்டி கொண்டு, ஒண்ணுமில்ல என்று தலையை ஆட்ட, அப்பொழுது அவனுக்கு உடலில் ஒரு இறுக்கம் கொஞ்சம் தளர்ந்தது போல இருந்தது. தன் மனைவி தன்னை சைட்டடிக்கிறாள் என்று தெரிந்து கொண்டால் எந்த கணவனுக்கு தான் சந்தோஷம் இல்லாமல் இருக்கும்? அந்த மனநிலைமையில் தான் ஆதியும் இருந்தான். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்குமாக சென்ற அந்த மீட்டிங்கை நல்ல வழியாக பேசி முடித்து விட்டனர். பிறகு அங்கிருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டவன், சரி, இதுக்கு மேல நீங்க எல்லாம் உங்களோட ஒர்க்க பாருங்க, மீதி கம்ப்ளைண்ட் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்போ எல்லாரும் உங்க கேபினுக்கு போங்க என்றதும், தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம் என்று கூறிவிட்டு அனைவரும் வெளியே சென்றவுடன் பாட்டென்று வைஷுவின் பக்கம் திரும்பியவன் அவள் கையை பிடித்து இழுக்க, அவன் இழுத்த வேகத்தில் அவன் மடியில் சென்று பொத்தென்று விழுந்து விட்டாள். ஆதி, என்ன இது விளையாட்டு? ஏண்டி ஒரு மனுஷன் இப்படி பாடா படுத்துற? நான் என்ன பண்ண என்று ஒன்றுமே தெரியாத சிறு பிள்ளை போல அவன் சட்டையின் பட்டனை திருகி கொண்டே கேட்க, எதுக்கடி மீட்டிங் நடக்கும்போது என்ன வச்சுக்கணும் வாங்காம பாத்துக்கிட்டே இருக்க? என்னோட கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுது இல்ல? நான் பார்த்தா உங்களுக்கு என்ன? நீங்க பாட்டு உங்க மீட்டிங்க முடிக்க வேண்டியது தானே? அது எப்படி? நீ என்ன முழுங்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்ப, அதுல உன் கவனம் சிதறாம இருக்கிறதுக்கு நான் என்ன ரோபோவா? நானும் சாதாரண மனுஷன் தாண்டி. அதுவும் என் பொண்டாட்டி என்ன இந்த அளவுக்கு குறுன்னு பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த நிமிஷமே உன்னை இழுத்து வச்சு கிஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருந்துச்சு. எப்படா இந்த மீட்டிங் முடியும், இவங்களை எல்லாம் எப்படா வெளியே துரத்துவோம்னு காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா என்று கூறியவன் அவள் தாடையை இறுக்கமாக பிடித்து தன் அருகே இழுத்து வந்து அவள் உதட்டை உரசிக்கொண்டு, வைஷு, கிஸ்மி என்றதும், என என்று அதிர்ச்சியில் கண்களை விரித்தாள். உன்னை தாண்டி சொன்ன, என்ன கிஸ் பண்ண. ஆதி, விளையாடாதீங்க, இது மீட்டிங் ரூம். இருக்கட்டும், இங்கதான் யாரும் இல்லல்ல, அதுவும் இல்லாம நம்ம பர்மிஷன் இல்லாம யாரும் உள்ள வரமாட்டாங்க. சோ இப்போ எனக்கு கிஸ் வேணும், நீ பண்றியா இல்லையா?
ஆதி விளையாடாதீங்க, எதா இருந்தாலும் நம்ம ஹோட்டல் ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். நோ வே, எனக்கு இப்பவே வேணும், இப்ப நீ குடுக்கறியா இல்லையா என்று மிரட்ட, இதற்கு மேல் அவனிடம் பேசி பிரயோஜனம் இல்லை என்பதை புரிந்து கொண்டவள், சரி சரி நானே கொடுக்கறேன் என்று அவன் உதட்டை நெருங்கி செல்லும் பொழுது கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு ஒரு ஆழ்ந்த முத்தத்தை கொடுத்தாள். அந்த முத்தத்தில் தன்னையே தொலைத்தவன் அமைதியாக கண்களை மூடிக்கொண்டிருக்க, ஒரு கட்டத்தில் அவள் கொடுத்து கொண்டிருந்த முத்தம் அவளுக்கே டயர்டாகிவிட அவனிடமிருந்து பிரியலாம் என்று நினைக்கும் பொழுதே அவள் உதட்டை தன்னுடைய உதட்டிற்குள் இழுத்து கொண்டவன் அவள் விட்டதை அந்த இடத்திலிருந்து அவன் தொடர தொடங்கினான். அவனுடைய வேகமான அந்த ஆழ்ந்த முத்தமே அவள் மேல் அவன் எவ்வளவு காதல் வைத்துள்ளான் என்பதை தெளிவாக காட்டிக் கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் மூச்சுக்கு தடுமாறியவள் அவன் மார்பில் கையை வைத்து தட்டும் பொழுதுதான் அவளை விட்டு பிரிந்தவன், வைஷு என்னடி, நீ என் பக்கத்துல இருந்தாலே என் கையும் காலும் சும்மாவே இருக்க மாட்டேங்குது. ஆமா ஆதி, நீங்க ரொம்ப மோசம். வந்தமா வேலையை பார்த்தோமான்னு இல்லாம நீங்க என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அடியே, இதுதாண்டி முக்கியமான வேலை. இந்த வயசுல இதெல்லாம் அனுபவிக்காம வயசானதுக்கு அப்புறம் அனுபவிக்க முடியும்? இப்படியே சொல்லி சொல்லி ஒரு நாளையும் ஜாலியா கடத்துறது நீங்க மட்டும்தான். அடிப்போடி, உன் கண்ணே பற்றும் போல இருக்கு. எனக்கு என்னவோ இந்த லிப்ஸ் இன்னும் கொஞ்சம் டார்க் கலரா மாறினா நல்லா இருக்கும்னு தோணுது என்று பேசிக்கொண்டே அவள் உதட்டருகே நெருங்க அவனை தள்ளி விட்டு விட்டு அவன் மடியில் இருந்து துள்ளி எழுந்தவள், ஆதி ஒழுங்கா வாங்க, வேலையை போய் பார்க்கலாம். என்னடி என்று அவன் சினுங்க, என்ன ஆதி இவ்வளவு நேரம் கொடுத்தீங்களா, அது பத்தலையா? ஏதா இருந்தாலும் மிச்சத்தை நம்ம ரூம்ல போய் கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ வாங்க போலாம். நிஜமாத்தான் சொல்றியா? பேச்சு மாற மாட்டல்ல? ஆமா, அப்படியே நான் பேச்சு மாறி வேண்டாம்னு சொல்லிட்டாலோ நீங்க என்ன விட்டுட்டு தான் மறுவேளை பாப்பீங்க, என்ன தூர் வாரிட மாட்டீங்க. அப்புறம் எதுக்கு இந்த டிராமா பண்ணிக்கிட்டு? வாங்காதி என்று அவன் கையை பிடித்து இழுக்க அவள் இழுத்து இழுப்புக்கெல்லாம் வந்தான். பின்பு கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்ததும் அவன் கையை விட்டு விட்டு அவன் அருகே நடந்து வர, ஆனால் அவனோ அவள் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டு அழைத்து சென்றான். தன்னுடைய கேபினுக்குள் நுழைந்தவன் அவளை அமர வைத்து விட்டு அவனுடைய வேலையில் மூழ்கிவிட, பின்பு மதிய நேரம் ஆனதும் அங்கிருந்து மேனேஜர் கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்தவர், சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், உங்க 2 பேருக்கும் லஞ்ச் ஆர்டர் பண்ணிடவா என்று கேட்ட மேனேஜரை ஒரு நிமிடம் ஆழமாக பார்த்தவன், இல்ல வேண்டாம், நாங்க லஞ்சுக்கு வெளியே போறோம் என்றான். சரிங்க சார் என்று கூறிவிட்டு அவர் வெளியே சென்றதும் மணியை பார்த்தவன், சரி வைஷு, நம்ம போய் லஞ்சு முடிச்சுட்டு வந்துடலாவா? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாமே. இல்லடி, எனக்கு என்னவோ கொஞ்சம் வெளியே போகணும்னு தோணுது என்று கூறிவிட்டு அவள் கையை பிடித்து அழைத்து கொண்டு லிப்டிற்குள் சென்றவன் பின்பு பார்க்கிங் செல்ல டிரைவர் அவர்களுக்காக தயாராக காத்து கொண்டிருக்க, அங்கு பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய ஹோட்டலிற்கு அவளை அழைத்து சென்றான். உயர்தரமான சைவ ஹோட்டல் தான் அது. அதில் விஐபிகளுக்கான தனியான பிரைவேட் அறைக்குள் வைஷுவை அழைத்து கொண்டு சென்று அவளை அமர வைத்தவன் அங்கிருந்த மெனு கார்டை பார்த்துவிட்டு, உனக்கு என்னடி ஆர்டர் பண்ணட்டும்? நீங்க என்ன ஆர்டர் பண்றீங்களோ அதையே எனக்கும் பண்ணுங்க, நான் சாப்பிடுறேன் என்று கூறவும் உடனே வெயிட்டரை அழைத்து தங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை எல்லாம் எடுத்து வர சொன்னான். பின்பு அவர் சென்றதும் அவள் கையை இறுக்கமாக தன் கைகளுக்குள் புதைத்து கொண்டவன், வைஷு, நீ இல்லனா எனக்கு எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? எனக்கும் உங்களை இங்க அனுப்பி வச்சுட்டு நிம்மதியாவே இருந்திருக்காது ஆதி. இப்போ உங்க கண்ணு முன்னாடியே இருக்கேன், உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு இதுவே போதும் என்று பேசிக் கொண்டிருக்க அவர்களுக்கான உணவு வந்தது. பின்பு வெயிட்டரிடம் 1 மணி நேரம் கழிச்சு வாங்க என்றதும், சரிங்க சார், வேற ஏதாச்சும் எடுத்துட்டு வரட்டுமா? நோ தேங்க்ஸ், இது மட்டும் போதும் என்று கூற பின்பு அவரும் கதவை சாத்திவிட்டு வெளியே சென்று விட்டார். அவ்வளவு பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தின் தலைவரான ஆதி எழுந்து வந்து தன் மனைவிக்கு தேவையான சாப்பாட்டை அவள் தட்டில் பரிமாற அதை பார்த்த வைஷு, ஆதி நீங்க உட்காருங்க, நான் பரிமாறுறேன். இருக்கட்டும் டி, என் பொண்டாட்டிக்காக ஆசையை செய்யறேன், ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு தடுக்காத என்று கூறிவிட்டு பின்பு அவள் தட்டில் சாப்பாட்டை எல்லாம் வைத்தவன் பிறகு அவள் அருகே ஒரு சேரை இழுத்து போட்டு அமர்ந்து கொண்டு அவனுக்கும் சாப்பாடு எடுத்து வைத்துக் கொண்டான். பிறகு இருவரும் சேர்ந்து சாப்பிட அதில் முதல் வாயை எடுத்து அவளுக்கு மூட்டிவிட அதை சந்தோஷமாக வாங்கி கொண்டவளும் அவனுக்கு திரும்ப ஒரு வாய் சாப்பாட்டை ஊட்டிவிட்டாள். அதில் வேண்டுமென்றே அவன் விரல்களை நறுக்கென்று கடித்து விட, ஆதி என்ன பண்றீங்க, வலிச்சிடுச்சு, ஏன் இப்படி கடிச்சிங்க? என்னவோ தெரியலடி, உன்னோட விரல் இந்த சாப்பாட்டை விட செம்ம டேஸ்டா இருக்கு, அதான் இந்த ஊறுகாய் மாதிரி உன் விரலையும் ஒரு கடி கடிச்சுக்கிட்ட என்று கூறுபவனை செல்லமாக முறைத்தவள்,
சரி, பிசாம அமைதியை சாப்பிடுங்க என்று கூறிவிட்டு இருவரும் திருப்தியாக சாப்பிட்டு முடித்துவிட்டு அங்கிருந்து வெளியே வந்து மீண்டும் அலுவலகத்திற்கு சென்று ஒரு 2 மணி நேரம் மட்டும் வேலை செய்து முடித்தவர்கள் தாங்கள் தங்கி இருக்கும் ஹோட்டலுக்கு கிளம்பி வந்துவிட்டனர். ஒரு அரை மணி நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் என்று மெத்தையில் சரிந்தவர்கள் அப்படியே உறங்கி போயினர். பின்பு மாலை 6 மணி இருக்கும் பொழுது எழுந்த வைஷு ஆதி அமைதியாக உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து அவன் மார்பில் லேசாக சுரண்டினாள். அதில் ஆதியோ என்னடி என்றவன் அவளை இழுத்து தன் மார்பின் மேல் போட்டுக்கொள்ள, ஐயோ ஆதி, என்ன பண்றீங்க? என்ன கூட்டிட்டு போய் வெளியில சுத்தி காட்டுறேன்னு சொன்னீங்கல்ல, எழுந்துறீங்க ஆதி பிளீஸ். அவசியம் இன்னைக்கு போகணுமாடி, நாளைக்கு போகலாம்ல. நோவே, முடியவே முடியாது, இப்பவே நம்ம போயாகணும் என்று அவள் தீர்மானமாக பேச, அதில் கண்ணை திறந்து பார்த்தவன் அவள் முகத்தில் இருக்கும் உற்சாகம் கண்டு அவளை ஏமாற்ற விருப்பம் இல்லாமல், சரி நீ போய் ரெடியாகு என்றதும், நிஜமாவாதி, தேங்க்யூ சோ மச் என்று அவன் கன்னத்தை கிள்ளி முத்தம் கொடுத்து விட்டு வேகமாக குளியலறைக்குள் புகுந்து குளித்து முடித்துவிட்டு வேறு ஒரு புடவையை எடுத்து கட்டி கொண்டு வெளியே வந்தவள், ஆதி நான் ரெடி ஆயிட்டே இருக்கேன், நீங்களும் சீக்கிரம் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துருங்க என்றதும் ஒரு டவலை எடுத்துக்கொண்டு குளியலறை நோக்கி சென்றவன் பின்பு என்ன நினைத்தானோ தெரியவில்லை. வேகமாக அவன் பின்னால் வந்து இறுக்கமாக அணைத்துக் கொள்ள அவள் முடியிலிருந்து தண்ணீர் ஒரு சொட்டாக விழுந்தது. அவள் முதுகுப்புறம் வழிந்து கொண்டிருக்க அவள் தலைமுடியை ஒரு புறமாக தள்ளிவிட்டு தன் நாவால் அந்த தண்ணீரை எல்லாம் உறிஞ்சு குடித்தான். அது பெண்ணவளின் உயிரையே உறிஞ்சும் அளவிற்கான ஒரு காந்த சக்தி போல இருந்தது. அவள் உடல் எல்லாம் சிலிர்க்க ஆரம்பிக்க இந்த வேலையை செய்த அந்த கல்வனோ அங்கே எதுவுமே நடக்கவில்லை என்பது போல மீண்டும் குளியலறைக்குள் புகுந்து கொண்டான். அதே நேரம் அவன் தன்னை விட்டு நகர்ந்து போனது கூட தெரியாமல் பெண்களோ கண்களை இறுக்கமாக மூடி ஒரு மோக நிலையில் நின்று கொண்டிருக்க, சிறிது நேரத்திற்கு பிறகுதான் அவனவன் தன் அருகில் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு கண்ணை திறந்து பார்க்க, கண்ணாடியில் அவள் முகம் தக்காளி போல சிவந்திருப்பதை பார்த்து பதட்டமாகி திரும்பி பார்க்க அவன் அங்கே இல்லை. குளியல் அறைக்குள் தண்ணீர் சத்தம் கேட்கவும், ஐயோ இந்த ஆதி இருக்கார் பாரு, சரியான ஃப்ராடு, கேப் கிடைக்கும் போதெல்லாம் ரொமான்ஸ் பண்ணிடுறாரு, அதனாலதான் இந்த கவி எப்ப பாரு என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கா என்று தலையில் அடித்துக் கொண்டவள் அவன் வருவதற்குள் தயாராகி முடித்தாள். அதே நேரம் அவனோ குளியலறையிலிருந்து இடுப்பில் ஒரு துண்டை கட்டி கொண்டு வெளியே வர அவனுடைய 6 பேக் படிக்கட்டுகளை பார்த்தவளுக்கு ஒரு நிமிடம் மனம் சர்க்கானது. வைஷு வேண்டாண்டி, இப்படி எல்லாம் நீ அவரை பாக்குறன்னு தெரிஞ்சா உடனே உன் புருஷன் உன்னை வெளியில கூட்டிட்டு போகாம பெட்ல தூக்கிட்டு போய் போட்டுருவாரு. சோ கான்சன்ட்ரேஷனை இவர்கிட்ட வைக்காத, தயவு செஞ்சு உன் முகத்தை திருப்பிக்கோ என்று அவளுடைய மனசாட்சி அவளுக்கு எடுத்துரைக்க அதன்படி அமைதியாக திரும்பி நின்று கொண்டவள் எதையும் கண்டு கொள்ளாமல் தன் முகத்தில் இருக்கும் போட்டை சரி செய்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்து உதட்டோரம் லேசாக புன்னகை சிந்தியபடியே உடைமாற்றும் அறைக்கு சென்று உடையை மாற்றிவிட்டு வந்தவன் பின்பு அவள் பின்னால் நெருக்கமாக நின்று கொண்டு தலையை சீவினான். அவனுடைய நெருக்கத்தில் பெண் அவளின் உடலோ தவிக்க ஆரம்பித்தது. அதை கண்டு கொள்ளாதவன், சரி வைஷு போலாமா என்று கேட்க அந்த பதட்டத்தில் நெற்றியில் குங்குமம் வைக்க மறந்தவள், போலாம் என்று நகர, ஒரு நிமிஷம் இருடி என்று கூறிவிட்டு அங்கிருந்த குங்கும சிமிழை எடுத்தவன் கொஞ்சமாக குங்குமம் எடுத்து அவளுடைய உச்சி வகட்டில் அழகாக வைத்துவிட கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு உள்ளத்தில் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டாள். பிறகு மெதுவாக கண்ணை திறந்து பார்த்தவள், தேங்க்ஸ் ஆதி என்று கூற, இதுக்கெல்லாம் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு அவசியம் இல்ல, இது என்னோட கடமை சரியா என்றவன் அவள் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்து விட்டு, இப்போ எப்படி எல்லாம் உன்னை ஃப்ரீயா விடுறேனோ அதே மாதிரி நைட்டும் விட்டுருவேன்னு நினைக்காத, இப்போ வெளியில போகணும்னு வேற வழி இல்லாம நான் பல்ல கடிச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா ரூம்க்கு வந்ததுக்கு அப்புறமும் உனக்கு இருக்குதுடி மாவளை என்று கூற அவளுக்கு பக் என்று ஆகிவிட்டது. அதில் அதிர்ச்சியில் அவள் கண் திருத்திருவென்று முழித்து கொண்டிருக்க அதை பார்த்து சிரித்தவன், சரிவா இப்பவே எதுக்கு இப்படி முழிக்கிற என்று அவள் கையை பிடித்து அழைத்து கொண்டு வெளியே சென்று அந்த இரவு நேரத்தில் அந்த பெங்களூர் சிட்டியை அவளுக்கு சுற்றி காட்ட அவளும் ஆசை தீர அதை ரசித்து பார்த்து கொண்டு அவனுடன் ஜோடியாக நடந்து கொண்டிருந்தாள். வைஷு, நம்ம வேலை முடிச்சுட்டு மைசூர் போலாம் சரியா? அங்க என்ன இருக்காதி? மைசூர் பேலஸ் இருக்குதுடி, அது நைட் டைம்ல பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும், உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். ஓகே ஆதி, எனக்கு இப்பவே அதை பாக்கணும்னு ஆசையா இருக்கு. நோ இன்னைக்கு எல்லாம் வாய்ப்பே கிடையாது, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, அதனாலதான் இன்னைக்கு நம்ம சீக்கிரமே சுத்தி பார்த்துட்டு ரூமுக்கு போகணும் என்று அவளை பார்த்து கண்ணடித்து விட்டு ஒரு மார்க்கமாக சொல்ல அவன் எதை நினைத்து அப்படி சொல்கிறான் என்பதை புரிந்து கொண்ட பெண் அவளுக்கு
முகம் முழுவதும் வெட்கம் வந்து தலையை தாழ்த்தி கொண்டவள், ஆனாலும் நீங்க ரொம்ப மோசம் ஆதி என்று அவன் மார்பில் அடிக்க அவள் கையை இறுக்கமாக இழுத்து பிடித்து தன்னோடு சேர்த்து அணைத்தவன், ஆனா இந்த மோசமானவனை தானே உனக்கு ரொம்பவே பிடிக்கும் என்று கேட்டதும் அவள் ஆமா என்று தலையை ஆட்டினாள்.